ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, பிள்ளைங்களுக்கு லீவு விட்டாலும் விட்டாங்க, அது தொல்லை தாங்கவே முடியல. எதையாவது ஒரு பொருள் எடுத்து எங்கனையாவது எப்படியாவது போட்டு போயிடுதுங்க. ஆமாம், என் மகன் காலையில் மூத்த எந்திரிச்சதுமே பாருங்கள், என்னமோ செய்கிறேன்னு சொல்லி ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி வெளியே போட்டிருக்கேன். டவி நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சு ஒரு இது நிறையா மணலை வேறு அள்ளி வச்சாச்சு. என்ன செய்ய போகிறேன்னா, என்னமோ செய்ய போகிறேன், ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அது இதை போட்டு அப்படியே போயாச்சுங்க. சரி, நம்ம நேற்று முந்தானத்து விருதுநகருக்கு போயிட்டு வந்திருந்தோம். அப்போ பையனுக்காக கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா. சரி, வாங்கிட்டு வந்த கடையில் பார்த்தீங்கன்னா பாதி கடலை முளைச்சிருச்சுங்க. சரி, முளைச்ச கடையில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு பாக்ஸ் கிடந்துச்சு. அந்த பாக்ஸில் நிறையா மணலை போட்டு அதில் நட்டி வேற விட்டுருக்கோம். காலையில் டிஃபன் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 தோசை இட்லியை வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. இட்லி நைட்டு வச்ச சட்னி கிடந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் வச்ச பழைய கருவாட்டு குழம்பு கிடந்துச்சு. பழைய கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடுக்கு நல்லா இருக்குமே, அதோட போட்டாச்சுங்க. சரி, அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், மூத்தவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அரிசி பச்சரிசி ரொம்ப நாளாக கிடந்துச்சு. பச்சரிசியில் வடகம் போடலாம்ல, அதனால் அரிசியை ஒரு சைடு ஊற போட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரு தோசை விட்டுக்கிட்டு இருந்தார், என் மகன் சின்னவனை வச்சுக்கிட்டு. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே எனக்காக தோசை விட்டுக்கிட்டு இருந்தார். அவர் வேலை பார்த்துக்கிட்டே நம்மளும் சாப்பிட்டுக்கிறோமே அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தோசை சுடாரு, நீங்களும் பாருங்கள். அவரை வீடியோ காட்டாமல் தான் தோசை எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன்.